மீல்ஸை 5 ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல எடுத்து போய் சாப்பிடுங்க. அவங்களோட ஃபுட் எதுவுமே வாங்காம. என்னது? அவங்க ஃபுட் எதுவுமே வாங்காம 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ல போயிட்டு ஒண்ணுமே புரியல. ஏதாச்சும் உளற ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட் எடுத்து போய் சாப்பிடணுமா? ஏதாவது இட்லி தோசைனா கூட பரவாயில்ல, அதுவும் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபுட்டு கூட ஆர்டரே பண்ணலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். வந்து 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள வந்துட்டோம். ஐயோ என்னையே பாக்குற மாதிரி இருக்கேடா. நம்ம வந்து சங்கீதால தான் இப்போ ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கோம். கையேந்தி பவன் தான் தேடி பார்த்தேன், பட் அன்பார்ச்சுனேட்லி இருந்த அந்த பதட்டத்தில் வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ வந்து நாங்கள் ஏதோ ஒரு சாப்பாடு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி மீல்ஸ், நல்லா வெஜ் மீல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸ்டார் ஹோட்டலில் போய் எதுவுமே ஆர்டர் பண்ணாமல் இதை மட்டும் நம்ம எப்படி சாப்பிட போகிறோம்னு எனக்கு ஐடியாவே. இப்போ வந்து லஞ்ச் டைமே இன்னும் அவ்வளோ, பிரேக்ஃபாஸ்ட் டைமும் முடிஞ்சிச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் லஞ்ச் 12 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரெண்டுமே இல்லை, 11:30 மணி இப்போ. ஸோ வேறு வழியே இல்லாமல் உள்ளே போய் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணிட்டு வரணும். அண்ணாவா காப்பாற்றுப்பா. நான் வந்து எப்படியாவது ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக. சாப்பிட முடியுமாலாம் எனக்கு தெரியல. அதுவும் இவ்வளோ பெரிய பார்சலை ஃபஸ்ட்டு உள்ளே எடுத்துகிட்டு போடுவாங்கன்னு தெரியல. அவுட் சைட் ஃபுட் கம்ப்ளீட்டாக நாட் அலோட். 100% அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடவே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. சாப்பிட தானே எடுத்துகிட்டு போகக்கூடாது. எந்த தைரியத்தில் போக போகிறோன்னு எனக்கு தெரியல. எனக்கு எதுவுமே ஐடியாவே இல்லை. எப்படியாவது ட்ரை பண்ணுறேன் முடிக்க உங்களுக்காக. ஓகே, என்ன மனுஷன் ரிஸ்க் தான், பட் ஸ்டில் நான் உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இப்போ யாருமே இருக்க மாட்டாங்களா. எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணிட்டேன். உள்ளே போகும்போது தான் நமக்கே தெரியும் என்ன பண்ண போகிறாங்க. நாங்கள் வந்து ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கோம். ஸ்டார் ஹோட்டல் இருக்கீங்கச்சு, அதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில். சூப்பர். ஆக்சுவலி முன்னாடி வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேராக சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டது, அதாவது சங்கீதா ஹோட்டலில் எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட்றது, வெளி ஹோட்டல் சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. சாப்பாடு எங்கே ஸ்டோரி கேட்டுருந்தோம் இந்த சைடு எல்லாம் பிளான் தானே சார். வந்து உள்ள வரும்போது வாட்ச்மேன் அங்கிள் வந்து என்கிட்ட இது என்னதுமா அப்படின்னு கேட்டாரு. வந்து ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியிலேயே கொட்டத்தில் சங்கீதான்னு பெருசாக பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. வேறு வழியில் போய் சொல்ல முடியாது. நீங்கள் ஃபுட்டுலாம் உள்ள அலோடு இல்லாமல் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவுட் சைட் ஃபுட் ஆர்டர் இல்லை. நான் ரெஸ்டாரண்ட் தான் போகிறேன். ஆனால் காரில் வச்சோன்னா வெயிலில் வந்து ரொம்ப ஹீட் ஆகி கெட்டு போயிடும்ல. அதனால தான் நாங்கள் வந்து எங்கள் கூட எடுத்துகிட்டு போனோம் ஏசியில் வச்சுருக்காங்க. பட் நாங்கள் ரெஸ்டாரண்ட் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அதாவது நாங்கள் ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு போய் இதை சாப்பிட போகிறோன்றத சிம்பாலிக்காக சொன்னால் அவர் எப்படி பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியும். பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் வந்து அது முடிஞ்ச அளவுக்கு நான் உண்மையை தான். உள்ளே வரும்போது மேனேஜர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் க்ளோஸ் பண்ணுவோம், லஞ்ச் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, 12 o'clock தான் லஞ்ச் ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் வந்து ஒரு 1/2 hour மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் கண்ணு அங்கே கீழே போகுது. சங்கீதாவை பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு. சங்கீதாவை நோ ப்ராப்ளம், நான் வெயிட் பண்ணுறேங்க, 1/2 மணி நேரம் என்னங்க, 1/2 நாள் கூட வெயிட் பண்ணுறேங்க சொல்லிட்டு நான் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த மொத்த ரெஸ்டாரண்ட்டையும் அச்சு உங்களுக்காக பிளாக் பண்ணலான்னு நினச்சேன். நான் பண்ணேன். ஏன்னா யாருமே இல்லை. நான் உள்ள வரும்போதே ரொம்ப காலியாக யாருமே இல்லை. இனிமேட்டு தான் எல்லோரும் வருவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு வழியே இல்லாமல் சும்மா தான் இருந்தோம். இப்போ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். சம் 12 o'clock ரெடி ஆகிட்டு எல்லாத்தையும் வச்சிருவோன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் எல்லாரும் அங்கே பாருங்க எல்லாமே காலியாக இருக்குது. இப்போ தான் எல்லாத்தையும் மேபி அடுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கைஸ், நான் வந்து லே மெரிடியனில் இருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி கேட்லேயே பார்த்துருப்பீங்க. இது வந்து லே மெரிடியன் ஹோட்டல். இது வந்து ஸ்டார் ஹோட்டல் தான். இது ஓப்பன் பண்ணி ஒரு 2 வாரத்துக்கு டக்குனு வாயில போடுவோம். நானாச்சும் கழுத்து பிடிச்சல கட்டிடுவோம். எனக்கு உள்ளே வந்து செம்ம நர்வஸாகவும் பயமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாலும் இவங்க எல்லாரையும் கவனிப்பாங்க. இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ எல்லாருமே சேர்ந்து என்ன மட்டும் தான் கவனிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பயத்திலே ஆச்சு வந்து கொய்யாட்டா உட்காந்து இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். திருட்டுத்தரம் பண்ணுறதுக்கு செம்ம பயமாக இருக்குது. டேரிங்காக பண்ணி வச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தானே பண்ணுறோம். நீ உண்மையாக சொல்லும் போது நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க போகிறேன். 2 பேரையும் கழுத்தை பிடிச்சிட்டு கட்டிவிட்டேன். தூக்கி கலாச்சிடுவாங்க. போடுங்க, நான் எங்களுக்கு காரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சார், ஒரு தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு என் லைஃப்பில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது இல்லை. என்னோட ஃபேவரட் டிஷ் தான் தயிர் சாதம். பண்ணாத நான் உண்மையாக பண்ணும்போது நம்ப மாட்டேன். யார் ஸோ இங்கே யாருமே வரலன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போது லைட்டாக அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அப்படி தான் கரெக்டாக பண்ணுவேன். இவங்களே ஸ்பூன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்வீட். ஃபஸ்ட்டு தயிர் சாதம். சரி, ஃப்ரீயாக சாப்பிடுங்க. பைசா முடிச்சிட்டேன். அட பாவி.
என்ன ஃபோன் வருது, ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அந்த பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, அந்த பொண்ணு போய் பாருங்க. நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு, நல்லா லைட்டாக சாப்பிட்டேன், சாரி என்ன மன்னிச்சிருங்க. தண்ணி செம்ம டேஸ்ட் கைஸ், மினரல் வாட்டர் அல்டிமேட்டாக இருக்குது. தண்ணியில் என்னாச்சும் டேஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க, தண்ணியில் டேஸ்ட் இருக்குது கைஸ். எல்லா பிராண்டு தண்ணியும் வேறு வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இது சூப்பராக இருக்குது. இது என்ன பிராண்டுன்னு தெரியல, மேபி இவங்க ஆரோ வச்சு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன சாதமே தெரியல, சாம்பார் சாதம். சாம்பார் சாதமே இல்லை, அது இது சப்பாத்திக்கு தொட்டு போகலாம். அது சவுண்டு கொடுத்து மாட்டி கொடுத்தாங்க. ஆமாண்டா கிரேவி கைஸ், அப்பளம் சப்பாத்தி நிறைய வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்க வேண்டியதானோட மல்லாடி. அவரை மட்டும் பார்க்கவே கூடாது, அவர் பார்த்தா நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. லைக் கான்டாக்ட் மட்டும் இருக்கவே கூடாது. ஆனால் எனக்கு என்னமோ நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கும்னு தோணுது அந்த பையன். ஆஹா சாம்பார் சாதம் போய்கிட்டே இருக்கேன். நானும் கொஞ்சம் இருக்கும்னு நினச்சா கைஸ், இவ்வளோ தூரம் இருக்குது சாம்பார் சாதம். எப்படா சாப்பிட்றது? மாட்டாமல் சாப்பிடணும் கைஸ், மாட்டினா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. பொறுமையாகவே சாப்பிடலாம், யாருமே கொஞ்சமாக சாப்பிடலாம். ஒரு சூடாக வேறு இருக்குது. 4 ஸ்பூன் தூக்கிட்டு போயிடலாம். எப்படி நீ சொல்லிட்டு பண்ணுவேன் சார், எப்படி நீ சொல்லிட்டு பண்ணுவேன் சார். எப்படி கேட்க அந்த மாதிரி பண்ணுவேன், நான் தான் மாட்டேன். அது அச்சு சார், அச்சு இந்த மாதிரி வரலாம் விட்டேன், முன்னாடி பண்ணிட்டுருந்தேன், இப்போ திங்கிட்டேன். இஞ்சி ரைஸு சப்பாத்தி. ரைஸ் சப்பாத்தி ஃபஸ்ட்டு சாப்பிட்றோமா? என்ன வாய் விடுதா பண்ணிட்டுக்க? ரைஸ் சப்பாத்தி செம்ம டேஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்துக்கவே மாட்டாங்க. பேசாமல் ஒரு பிளேட்டு கேட்டுருவோமா? ஆனால் பிளேட் தாங்க நான் கஷ்டமாக இருந்து சாப்பிட்டு. பிரிஞ்சு பார்க்க தக்காளி சாதம் மாதிரியே இல்லை, பட் இது பிரிஞ்சா டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆமாம் அச்சோ டேஸ்ட்டாக இருக்குன்னு மூஞ்சில் காட்டாதீங்க. தயிர் சாதம் சாப்பிட்டேன், சப்பாத்தி சாப்பிட்டேன், பிரிஞ்சு சாப்பிட்டேன், இன்னும் அப்பளம் என்னென்னமோ வச்சுருக்கானுங்களே. ஆஹா ஸ்வீட்டும். ஃபஸ்ட்டு சாம்பார் சாதம் சாப்பிடலாம், அப்போ தான் வெரைட்டி ரைஸ் கம்ப்ளீட் ஆகும். அம்மிட்டும் சாம்பார் வேற மாதிரி செம்மையாக இருக்குது ரைஸ். இதுக்காக நான் மாட்டினாலும் பரவாயில்ல. அப்பளமும் நல்லாக்கு. 2 பேரும் கண்ணிலே பேசிக்கிறாங்க. ஸ்கெட்சுக்கே ஸ்கெட்சா ஓப்பனே பண்ணுறேன், ஃபுல்லாகவே யூ டர்ன் பண்ணிடலாம். நம்மளாம் வந்து சைடில் ஒரு லேடி வந்தாங்க, நம்மளை பார்த்த மாதிரி தெரியல, அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் வந்து நம்ம அவங்களுக்கு மரியாதை கொஞ்சமாக பண்ணுவோம் இல்லையா. அண்ட் கைஸ் நீங்கள் வந்து அவுட் சைட் ஃபுட் தான் வாங்க சொன்னீங்க. நான் வந்து தள்ளுவண்டி கடையில் வாங்கினா தான் நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் தள்ளுவண்டி கடையே இல்லை. என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து ஐயா ஜாலி 5 ஸ்டார் ஹோட்டலெலாம் போய் டேர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் சாப்பாடே வாங்காமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு பூந்துட்டோம். அது என்ன ஹோட்டல்னா கிராண்ட் சோலாக்குள்ளேயே போயிட்டோம். உள்ளே போயிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் ஐயோ சாப்பாடுங்களா வந்து விட்டுட்டே மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வர வழி இல்லாமல் நாங்கள் வந்து எடுத்துட்டு வெளில வந்து தள்ளுவண்டி தேடணும், பட் கிடைக்கல. அப்புறம் தான் எங்கள் கண்ணில் தென்பட்டது சங்கீதா. அதனால வேறு ஆப்ஷனே இல்லாமல் சங்கீதாக்குள்ளே போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு இதோ உங்களுக்காக கஷ்டப்பட்டு சாப்பிட்டுருக்கேன். நல்லா சாப்பிட்டேன். தயிர் சாதம் செம்மையாக இருந்துச்சு, பிரிஞ்சு நல்லா இருந்துச்சு, சாம்பார் அல்டிமேட்டு, அப்பெல்லாம் சொல்லவே வேணாம் சூப்பராக இருந்துச்சு. அதையும் தாண்டி ஒரு 2 ஸ்வீட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி நல்லா இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இவங்க நம்மளுக்கு தெரியும் போல, பார்த்துட்டே போகிறாங்க. சப்ஸ்கிரைபராக இருக்குது நிறைய வாய்ப்பு. சவுண்டு போடாதா எப்படா நாங்கள் சாப்பிட்றோம் லூசு போல. கேசரி ஐயோ கேசரி ஃபஸ்ட்டு திறனே பொரியலே சாப்பிடல. இல்லைப்பா ஏதோ எனக்கு பிடிக்காது ரைஸ், பட் சாப்பிட்றேன் வழியில். நல்லா வேலை இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடும் ப்ளீஸ். ஆக்சுவலாக கேசரி தான் இதோட லாஸ்ட்டு. எல்லாத்தையும் சாப்பிட்றச்சு கேசரி மட்டும் டேஸ்ட் பண்ணால் நம்ம வெளில போயிட்டே இருக்கோம். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிஸியாக அடுக்கிறதுல இருந்ததுனாலே என்னமோ நம்ம வந்து கண்டுக்கவே இல்லை. நம்ம வந்து ரொம்ப லக்கி கைஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டுனா ஓடிடுவாங்க. அச்சுடார கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவனுக்கு வந்து ரொம்ப கேஷுவலாக வெளில போகணுமே, எதுவுமே சொல்லாமல் வெளில போனால் கண்டிப்பாக கழுத முடிச்சிருக்கேன். இங்கே வா நான் நீ எதுக்கு போகிறேன் அப்படி கேட்க மாட்டாங்க. ஃபோனை தொடச்சி வச்சுருக்கேன். வேறு யாரும் வந்து அப்படியே சொல்ல மாட்டாங்க. இதில் கைஸ் நீங்கள் ஒரு வேளை 5 ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே கழுவு சொல்லுங்கள். ஒரு வேளை என்ன மாதிரி யாராவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்கு அச்சு அதுக்கு தான் எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னேன். அதுவும் கேட்க மாட்டீங்க. என்ன பண்ணுறேன் இதில் ஒட்டி இருக்குடா லைட்டாக தடையும் தெரியாமல். அவ்வளோதான். ஏன்டா அப்புறம் என்ன எதுக்குடா அது ரியாக்ஷன் கொடுக்குறேன்.
ப்ளீஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே பூந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே உட்காந்து அவுட் சைடு ஃபுட்டு சாப்பிட்டுட்டோம். அதுவும் வெரைட்டி ரைஸ். சும்மா இட்லி தோசைனா பரவாயில்ல, எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். ஆனால் ஒரு வெரைட்டி ரைஸை ஃபுல்லாச்சும் டேஸ்ட் பண்ணி முடிக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல, பட் நாங்கள் எவ்வளோ நேரம் எடுத்திருப்போம்னா எவ்வளோ நேரம் ஆச்சு? 12. நான் ஆக்சுவலாக நான் இங்கே உள்ளே வரும்போது 11:30 மணி. இப்போ வந்து 12:14. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸாக நாங்கள் இந்த வீடியோவை ஷூட் பண்ணிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் வெளியில் வேற போகணும். யாரும் எதுவும் கேட்காம காரை பார்க்கிங்கில் போட்டுருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு காரை எடுத்துட்டு ஒரு வேளை வெளில விட்டாங்கன்னா உங்களை மீட் பண்ணுறேன். நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்த கேப்பில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் பக்கம் ரெடி பண்ணுறோம். நீங்கள் ஊன்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு சர்வ் பண்ணுவோம் சொன்னாங்க. ஐ மீன் நீங்களே கூட சாப்பிடலாம். இப்போ எப்படி வெளில போகிறதா தெரியல. ஸோ நாங்கள் வந்து இங்கே எப்படி வெளில போகிறோன்றதை காட்டுறேன். 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணல வந்து அச்சுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க போகிறோம் கைஸ். ரெஸ்டாரண்ட் வழியாகவே வெளில வரல. ஏதோ இந்த பக்கம் ஒரு கேட் இருந்தது, அந்த கேட் வழியாக வந்து இப்போதைக்கு இங்கே வந்துட்டோம். ஆனால் இங்கேருந்து எப்படி வெளில போகிறோன்னு தெரில. இங்கேருந்து வெளில போகிறதுக்கு இந்த ஒரே வழி தானே, வேறு எந்த வழியும் இல்லையா பார்க்குறேன். வாஷ்ரூம் தான் இருக்கு அந்த சைடு, எதுவுமே இல்லை. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சூப்பராக ஒரு ஹோட்டலுக்குள்ளே 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே வந்து செம்மையாக சாப்பிட்டே முடிச்சுட்டேன். அண்ட் அங்கேருந்து நான் ஒரு வாய் கூட எதுவுமே வாங்கி சாப்பிடல. நீங்கள் வேற மாதிரி வச்சு நீங்கள் வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, ஜெயிலில் தான் இருக்கணும். கரெக்ட். இப்போ நம்ம வந்து இடத்த விட்டு வெளில போகணும், கார் பார்க்கிங்க்கு போகணும். அதான் வந்து லைட்டாக பயமாக இருக்குது. பட் அச்சு சமாளிச்சிருவேன் நினைக்கிறேன். எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல, உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான எல்லாம் சும்மா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்களை மீட் பண்ணான்னு டாடா வைவி. இதுக்குள்ளே தான் ரெஸ்டாரண்ட். பட் நம்ம இதுக்குள்ளே போனால் மாட்டி பாடின்ற ரீசன்னால இதோ பாருங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரெஸ்டாரண்ட்டில். பஃபே உள்ள கைஸ். இதோ ஐயா மேனேஜர் அடே மேனேஜர்ரா அவரே ஏன்டா ஜூம் வைக்கிறா மாட்டி அவர்கிட்ட கைஸ். இப்போ தான் க்ரௌட் ஏறுது. இதுக்கப்புறம் நல்லா அலப்பறையாக இருக்கும். பட் நம்ம இப்போ வந்து வெளில ஓடிடலாம். எப்படியோ உள்ளே போய் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறு எதுவுமே ஆர்டர் பண்ணாமல் ஆக்சுவலாக தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் கைஸ். அந்த வழியாகவே நான் ரெஸ்டாரண்ட் வழியாகவே வரல. மேனேஜர்லாம் கொஞ்சம் லைட்டாக பிஸியாக இருக்க டைமில் பார்த்து அசந்த டைமில் நாங்கள் வந்து வெளில ஓடினோம். உங்களுக்காக அச்சு வந்து இந்த மாதிரி ஒரு திட்டு வேலைப்பட்டது. சர்வீஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹோட்டல் ரொம்ப ஸ்வீட்டான ஹோட்டல். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த அச்சு வந்து கையெழுதி பவன் தான் கைஸ் ட்ரை பண்ணேன். சாரி கைஸ், அதனால் வந்து ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயத்தினால பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் இதோட தரமாக பண்ணுறேன். பட் நீங்கள் கையேந்தி பவன்னு சொல்லவே இல்லை, அச்சுவே தான் அப்படி பண்ணலாமான்னு யோசித்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி நடக்கல. கடவுள் ஒன்று எழுதியிருப்பார்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு வாட்சது சங்கீதா. எனிவேஸ் நம்ம சார்டுக்குள்ளே போய் சாப்பிட்டு வந்துருக்கோம். அதுவும் இவ்வளோ பெரிய பாசத்தை கையில் தூக்கிட்டு போகலாம் சும்மாவே கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேட்டர்லாம் திட்டு வேலை பண்ணும்போது சும்மா ஜாக்கெட்டில் வச்சு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவோம். பட் இன்னைக்கு வந்து நான் அப்படியே டேரிங்காக எடுத்துகிட்டு போனேன்.